ராஜேஷ், கள தகவலை சென்னையில் குரூப் 2A தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னையில் அரும்பாக்கம், நந்தனம் தேர்வு மையங்களில் குளறுபடிகள் ஏற்பட்ட நிலையில் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே தங்களுக்கு தேர்வுகளை ஒரு சாராருக்கு மட்டும் ஒத்திவைப்பது எப்படி என்று ஒரு கேள்வி எழுப்பி அங்கு சாலை மறியல் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்த தேர்வு மையங்கள் நடைபெறக்கூடிய தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், ஏற்கனவே தேர்வர்கள் தமிழ்நாடு முழுவதும் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து சாலை மறியல் போராட்டம் ஈடுபடும் நிலையில் 2 மையங்கள் இந்த தேர்வுகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 மையங்களுக்கு மட்டும்தானா அல்லது முழுவதுமா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். 2 மையங்களுக்கு மட்டுமே ஒத்திவைக்கப்படுவதாக தற்பொழுது அறிவிக்கை என்பது வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மையத்தை பொறுத்தவரைக்குமே கிட்டத்தட்ட இந்த குளறுபடி என்பது கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் அதற்கான குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தேர்வர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்பது நீங்கள் சரியாக முறையாக மையத்தை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். குறிப்பாக இந்த மையத்தை பொறுத்தவரைக்குமே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் எழுதுவதற்கான அந்த அனுமதி மறுக்கப்பட்டவுடன் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டு இந்த தேர்வு மையத்தில் நடைபெற இருந்த அந்த தேர்வு என்பது ஒத்திவைக்கப்படுவதாக, ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மறு தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேர்வர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மையத்தில் மட்டும் அவர்கள் ரத்து செய்வது என்பது ஏற்புடையதாக இருக்காது. மாவட்டங்கள் முழுவதுமே, தமிழகம் முழுவதுமே இந்த தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முழு கோரிக்கையாகவும் இருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், பொதுவாக அரசு தேர்வுகள் நடைபெறும் பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இதற்கான வழிமுறைகள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஏன் இந்த குளறுபடி ஏற்பட்டது? இது குறித்து என்ன சொல்லப்படுகிறது? இந்த மையங்களை பொறுத்த வரைக்குமே அந்த அறை கண்காணிப்பாளர்கள் என்பது ஒரு பற்றாக்குறையாக இருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. ஏனென்றால் தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தேர்வை எழுத இருக்கிறார்கள். அந்த தேர்வில் எழுதக்கூடிய நபர்களுக்கு அந்த மையம் என்பது அந்தந்த மாவட்டங்களில் ஒதுக்காமல் நம்மிடையே பேசிய கூட ஒரு பெற்றோர் கூட தெரிவித்திருந்தார். ராமநாதபுரத்திலிருந்து நாங்கள் 3 நாளைக்கு முன்பாகவே இங்கு வந்துவிட்டோம். ஆனால் தற்பொழுது அதற்கான அந்த பதிவெண் இங்கு இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு ஹால் டிக்கெட்ல மையம் என்பது வைஷ்ணவா கல்லூரி என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு வந்து பார்த்தால் அந்த பதிவு எண் என்பது கிடையாது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை 9 மணி அளவில் பிரசிடென்சி மாநில கல்லூரியில் கிட்டத்தட்ட 9:30 மணி அளவில் கூட தேர்வர்கள் யாருமே வரவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த தேர்வு மையம் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல் என்பது முறையாக தேர்வர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அந்த தெரிவிக்காததன் காரணமாகத்தான். ஏனென்றால் கிட்டத்தட்ட மாநில கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 329 நபர்கள் அங்கு தேர்வு எழுத வேண்டிய ஒரு மையமாக இருக்கிறது. ஆனால் 9:30 மணி வரைக்குமே 4 பேர் மட்டுமே அந்த தேர்வு மையத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதில் தான் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் தேர்வு மையத்தை ஹால் டிக்கெட்ல ஒரு தேர்வு மையம் இருக்கு இவர்களுக்கு, ஆனால் இவர்களுடைய பதிவு எண் அடங்கிய அந்த தேர்வு மையம் என்பது மாறி இருக்கிறது. குறிப்பாக எழும்பூரில் எழுத வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு எழும்பூர் தேர்வு மையம் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு அரும்பாக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவல் தேர்வர்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை. இதனால் வந்த சிக்கல் தான் தற்பொழுது இது ஏற்பட்டிருக்கிறது. 2 தேர்வு மையங்களில் மட்டும் தேர்வு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குளறுபடிகளுக்கு டிஎன்பிஎஸ்சி சார்பாக என்ன விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ராஜேஷ்? இல்ல, தற்போது வரைக்குமே அவர்களுடைய அந்த விளக்கம் என்பது நமக்கு கிடைக்கப்படவில்லை. ஏனென்றால் இது ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதுமே இந்த மாதிரியான ஒரு குளறுபடிகள் இருந்திருந்தால் அதற்கான அந்த முழுவான ஒரு அறிக்கை என்பது வரும். ஆனால் சென்னையில் மட்டும் இந்த மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கிறது, ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் உரிய விளக்கம் இன்னும் சற்று நேரத்தில் டிஎன்பிசி சார்பாக அளிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே முறையான திட்டமிடல் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த மாதிரியான தேர்வு மையங்களுடைய குளறுபடியும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.